இது வந்து வெல்லம் எல்லாருமே வயசானவங்க எல்லாருமே சேர்த்துக்கலாம். இது ஒரு 4 ஏலக்காய் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கப்பு ரவை, வெள்ளை ரவை, 1 கப்பு வெல்லம், 1 கப்பு தேங்காய் பூ திருகுனது, அது 1 கப்பு பாசிப்பருப்பு, தேவையான அளவு முந்திரி போட்டுக்கலாம். நீங்கள் நெய்யும் அதே மாதிரி 2 ஸ்பூன் வறுக்கிறதுக்கு. பாசிப்பருப்பில் ஏதாவது மண் இல்லை, ஆனால் நம்ம லைட்டாக அதை இப்படி பண்ணிக்கிட்டோன்னா அதில் உள்ள மணல் ஏதாவது இருந்தால் போயிடும். பாசிப்பருப்பு வந்து வறுக்க போகிறோம். ஒரே மாதிரி கருகாமல் வறுக்கணும். அதான் கிண்டிகிட்டே இருக்கேன். இதை கொஞ்சம் வடிகட்டி விட்டுருவோம். கலஞ்ச மாதிரி நம்ம வடிகட்டி விட்டுருவோம். பாசிப்பருப்புக்கு நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். வந்து நம்ம அது அந்த தண்ணியிலேயே அது வெந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கணும். பத்தலைன்னா கூட நம்ம விட்டுக்கலாம், ஜாஸ்தி இருக்க வேண்டாம். அதனால் அந்த பாருங்க, நான் வந்து 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கிறேன். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பக்கம் வந்து வெல்லம் போட்டிருக்கேன். அந்த இதுக்கு அது ஆகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பருப்பு வச்சுருக்கேன், அது ஒரு பக்கம் ஆகிட்டுருக்கு. நான் ஒரு பக்கம் வந்து ரவை வறுக்க போகிறேன். இப்போ நான் ரவை வந்து வறுக்கிறேன். இதுக்கு ஆயில் தேவையில்லை. ரவை கருகாமல் பாதுகாப்பாக வறுக்கணுன்னா வேணா விட்டுக்கலாம். நமக்கு சட்டி நல்ல சட்டியாக இருக்கிறதுனால நமக்கு. இது என்ன சட்டி? இது நான்ஸ்டிக் சட்டி. இதுலேயும் வறுக்கலாம், இதுலேயும் வறுக்கலாம். ஆமாம் ஆமாம், கடை சட்டியில் வறுக்கும்போது மட்டும் நீங்கள் ஆயில் விட்டுக்கணும். வறுக்காத ரவை போடக்கூடாது. அந்த வறுக்காத ரவை வந்து அது ஒரு மாதிரி வளவளன்னு வந்துடும். ஒரு நல்லா இருக்காது, பளபளன்னு இருக்காது. வறுக்காத ரவை எப்படி இருக்குன்னா ஒரு பொங்கல் மாதிரி வந்துடும். சிம்மில் வச்சு வறுக்கலாம். வந்து உங்களுக்கு அது கிண்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா சிம்மில் வச்சுக்கலாம். ரவை வறுக்கும்போது ரவை வறுத்த வாசனை வரும். அந்த வாசனை இந்த ரவைக்கு வந்துடுச்சு. ஏலக்காய் நான் பவுட்ரு பண்ணுறேன், மொத்தமாகவே பண்ணி வச்சுக்கிறேன். தேவைப்படும் போது போட்டுக்கலான்னு. நீங்கள் ஒரு 4 ஏலக்காய் சொன்னேன், அந்த அளவுக்கு எடுத்து போட்டிங்கன்னா போதும். இதில் நான் கொஞ்சம் சர்க்கரை போட்டு அடிக்க போகிறேன். தண்ணி விடணும். தண்ணி வந்து அளவாக தான் வச்சோம். ஏன்னா வடிகட்டுனா அதில் சத்தெல்லாம் போயிடும். அதனால் நம்ம வந்து வடிகட்டாத அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். நான் வந்து முந்திரி பருப்பும் தேங்காயும் வறுத்துக்க போகிறேன். அதுக்காக தேவையான அளவு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். தேங்காய் வந்து 3/4 மூடி போட்டுருக்கோம்.
இது பாகு வந்து கம்பி பதத்தோட இருக்கணுங்கிறது இல்லை, ஓரளவுக்கு அதை காட்டி கொஞ்சம் இதாக வரணும். மூணில் ஒரு பாகும்பாங்க. தண்ணி பாகுலேருந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கெட்டியா. ஆமாம். இப்போ பருப்பு வந்து உங்களுக்கு அருமையாக வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் பருப்பு. இந்த பருப்பு வந்து இப்படி தான் இருக்கணும். வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உடையிற இதில் இருக்கணும் பருப்பு. இது வந்து ரவைக்குரியதான தண்ணி. நமக்கு வெள்ளைப்பாகு இருக்கிறதுனால நம்ம அதையும் போடுறதுனால நம்ம ஒரு 1.5 டம்ளர் தான் தண்ணி விடுறோம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கொதிக்கிற தண்ணியில் வந்து ரவையை வந்து போடுறோம். கட்டி இல்லாமல் நம்ம வந்து கிண்டுறோம். என்னடா இவ்வளோ ட்ரையாக இருக்குது, அது எப்படி வேகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது அந்த ட்ரையிலே வெந்துடும். நம்ம இப்படி செஞ்சால் தான் நம்ம மற்றதெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு அது கரெக்டான ஒரு பதத்துக்கு வரும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு பாதி நெய் விட்டுக்கிறோம். லாஸ்ட்டில் டச்சிங்க்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து மொத்தத்தில் ஒரு டேபிள் கரண்டி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நெய். அதில் இப்போ பாதி நீங்கள் ஊற்றிருக்கீங்க. ஆமாம். இப்போ வந்து நம்ம காய்ச்சின பாகை வந்து நான் வடிகட்டி ஊற்றுறேன். நீங்கள் தேவைன்னா ஊற்றிக்கலாம். நான் இத்தினோண்டு மிச்சம் வச்சுருக்கேன். இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலையில் பண்ணிங்கன்னா நைட் வரையும் வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு சாப்பிட்ணுன்னா ஃப்ரிட்ஜில் தான் வச்சு சாப்பிட்ணும். இது 2 நாளைக்கெலாம் வச்சு சாப்பிட முடியாது. ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்லாம். மார்னிங் பண்ணிங்கன்னா நைட் வரையும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து இதில் வந்து தேங்காய் பூ போட்டிருக்கேன். இந்த பருப்பு வந்து நம்ம போடுறோம். இப்போ இந்த பாருங்க, பருப்பு வந்து இப்படி விரிஞ்சு இருக்கணும். அவ்வளோதான், உடையக்கூடாது, விரிஞ்சு இருக்கணும். நம்ம இப்போ இதில் வந்து முந்திரி பருப்பு போடுறோம். இப்போ நம்ம வச்சுருந்த நெய்யை வந்து இதில் நம்ம ஊற்றுறோம். 4 ஏலக்காய் நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போடலாம். பாருங்கள், அருமையாக வந்துடுச்சு. நீ ஆற வச்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு வந்து அப்படியே முழுசாக இருக்கும். நல்லா பாருங்கள்.